மிஸ்டர் முருகேசன். முருகேசன் ட்ரை பண்ணீங்களா? முருகேசன் உங்களுக்கு ஆன்சர் வந்ததா? முருகேசன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, கோகிலா ரவி சொல்லுங்க. நீங்க சொல்றது அப்படி நான் எழுதுறேன். ஓகே சார். எஸ் சார் ஃபர்ஸ்ட் எல்லா நம்பர்ஸையும் பிளஸ் பண்ணேன் சார். ஓகே, 5 plus 5 plus 4 plus 7 plus 2. எஸ் எஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 9 சார். ஸோ அது எப்படின்னா 5 plus 4 plus 7 plus 2 வந்து 18. 18 வந்து 9. எஸ் ஆக்சுவலி இத ஆட் பண்ணா உங்களுக்கு 18 வரும். இந்த 18 நீங்க ரிமைனிங் ஆட் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆட் பண்ணீங்கன்னா 9 வந்துரும். எஸ் சார். ஸோ அதே மாதிரி தான் மித்த சீரீஸ்க்கும் 63 plus 6342 பிளஸ் பண்ணா 15. ஸோ 15க்கு 15க்கு 6 வந்துருது. சிமுலேட்டட் டைரக்டா நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே சார். 2 9 2 plus 6 உங்களுக்கு கரெக்ட்டா 20 வரும். எஸ் சார். So 2 plus 0 is equal to 2. எஸ் சார். Okay, very good. Right. For next question போலாமா? So this is the next question. நான் இனிஷியலா ரொம்ப கஷ்டமான क्वेश्चन கொடுக்கல. போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியா இருக்கா இல்லையா எனக்கு ஃபீல் ஆகல. பாப்போம். ஓகே, இது ட்ரை பண்ணுங்க. Your time starts now.
டூ ஷை. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? சார் நீங்க ஒரு பேப்பர் கொடுத்துருந்தீங்க சார், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அந்த வீடியோல சொல்றீங்களோ? ஆமா சார், அந்த வீடியோ அதுல வந்து F க்கு வந்து 6 இருந்துச்சு சார். ஓகே. அந்த F க்கு 6 இருந்துச்சு சார். அடுத்து கேட்டுக்கு வந்து C க்கு 3 இருந்துச்சு. A க்கு 1, T க்கு வந்து 1 plus 20. 20 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 24 தான். அந்த 24 வருது. 24. எஸ் சார். சோ ஓகே ஓகே. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டரோட அந்த வரிசையே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சோ அந்த அதே ட்ரிக் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணா WORD. ஓகே. சோ WOக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 வரும். ஓக்கு வந்து 15. ஓகே 15. ஆருக்கு வந்து 18. டிக்கு வந்து 4. இது வந்து ஆட் பண்ணா உங்களுக்கு 0. ஓகே 60. ஸோ 60 தான் ஆன்சர். வெரி குட், சூப்பர். சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். நான் இந்த கொஸ்டினை போஸ்ட் பண்ணது காரணமே அட்லீஸ்ட் சொன்னாதவங்க சொல்லாதவங்க திருப்பி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா திருப்பி இதை போஸ்ட் பண்ணேன். யாராவது சொல்லாமா திருப்பி? லீமா அஜித், நீங்க ட்ரை பண்ணீங்களா? லீமா அஜித் எஸ் சார். சொல்லுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்ததா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி நீங்க ஃபீல் பண்றீங்க? சோ இதுதான் எனக்கு தெரியணும். உங்களோட அதாவது which means கேள்விக்கு பதில் வராதவங்களோட பதில தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல சார், எனக்கு 49 வந்தது போல ஃபீல் ஆச்சு. 49 வந்திருக்கு. அதான் 49 எப்படி வந்துச்சு? ஓகே, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க 49 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் சொல்றேன். டிரைவருக்கு 76 இருக்குல்ல, டி வந்து 4th. ஓகே. 4. அப்புறம் ஆர் வந்து 18. ஓகே. ஐ வந்து 9. இ வந்து எஸ் சொல்லுங்க. இ வந்து 5 வரும் உங்களுக்கு. ஆமா சார், ஆமா. ஆர் வந்து 18. சோ இதெல்லாம் 76. எஸ். அதே போலதான் சேம் ட்ரக்குக்கும். ஆமா, இப்போ மொபைலுக்கு என்ன வருது அப்போ? இப்போ வந்து சார் மோப்பருக்கு வந்து 4. சாரி சார் 13 அப்புறம் 15 then 16 எஸ் 1 அடுத்து 4 சார். ஓகே, சோ 49 வருது. அப்புறம் ஏன் 49 நீங்க சொல்லல, போஸ்ட் பண்ணல? சாரி சார். இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன், இல்ல அதுல ஆன்சர்ல 48. இப்ப நான் ஆக்சுவலி நான் தான் சேஞ்ச் பண்ணேன். நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஒரு 1 or 2 டைம்ஸ் இப்படி நடந்தது. என்னன்னா அதுக்கப்புறம் தான் நான் எல்லாரும் பேசிக்கோம். என்னன்னா இப்போ நீங்க ஆன்சர் 49 கண்டுபிடிச்சீங்க, ரைட்டா? ஆப்ஷன்ல இல்ல, ரைட்டா? அப்போ சைக்கலாஜிக்கலா உங்க மைண்ட் என்ன யோசிக்கும்? நம்ம பண்ணது தப்பு தான் யோசிக்கும். அப்போ ஒரு பதட்டம் உங்களுக்கு கிரியேட் ஆகும், ரைட்டா? ஆனா ஆஃப்டர் எக்ஸாம் வந்து அவன் என்ன சொல்லிடுவான், இந்த கொஸ்டின் நாங்க தப்பா பிரிண்ட் ஆயிட்டு, சோ அதனால இப்போ 1 மார்க் கொடுத்துருவோம்னு சொல்லுவான். ஓகே சார். எதுக்கு அவன் பண்ணுவான் பொதுவா அப்படின்னா, அந்த சைக்கலாஜிக்கலா உங்களை அஃபெக்ட் பண்ணி அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த மார்க்கை குறைக்கணும். மத்த கொஸ்டின்ஸோட கான்ஃபிடன்ட் குறைக்கிறதுக்காக பண்ற விஷயம் அதெல்லாம். சோ நான் இதனால என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெளிவா தெரியுதுன்னா கான்ஃபிடன்ட்டா இதுதான் ஷார்ப் அடிக்கணும். அதுல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறவே கூடாது, ரைட்டா? நீங்க யோசித்த லாஜிக்லாம் பெர்ஃபெக்ட். ஓகே, சோ வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இல்ல ஆப்ஷன் தான் தப்பு, நம்ம செஞ்சதா கரெக்ட்ங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வரும். சோ நாட் ஒன்லி லீவா பட் ஆல்சோ ஃபார் தி அதர்ஸ். நீங்க நிறைய பேர் வந்து இத போஸ்ட் கூட பண்ணாங்க 49 சொல்லி போஸ்ட் கூட பண்ணாங்க, சரிங்களா? ஓகே, அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் கூட இருக்கு மத்தவங்கள காட்டணும். ஓகே, நீங்களும் எல்லாத்தையுமே வளர்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் நீங்கன்னா எல்லாரையும் நான் சொல்றேன், ரைட்? ஓகே, சூப்பர். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். So this is the next question. இது வந்து லெட்டர் டு லெட்டர் கோடிங். நான் மறுபடியும் இந்த கொஸ்டின் நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. அந்த மிஸ்டேக்கை யார் கண்டுபிடிச்சு சொல்றோம்? நான் தெரிஞ்சதான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த கொஸ்டினை. உங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்கு நான் செக் பண்றேன்.
இந்த கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அந்த மிஸ்டேக்கை நீங்க ரெக்டிஃபை பண்ணி உங்களால ஆன்சர் பண்ற முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். எஸ் எஸ் சொல்லுங்க. ஆப்பிள்ல வந்து ஆல்பபெட் தான் இருக்கு, எஸ் பனானால ஜாஸ்தி இருக்கு. ஓகே. அப்போ ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரும்போது நீங்க வந்து ஆப்பிளுக்கு இந்த CRRNFங்கிறது அவன் வந்து கோட் பண்ணிருக்கான் அப்படிதானே? இங்க வந்து 5 லெட்டர், ஆப்பிள்ங்கிறது 5 லெட்டர், இந்த 5 லெட்டருக்கு 5 லெட்டர் கோட் பண்ணிருக்கான். பனானாங்கிறது எத்தனை 6 லெட்டர்ஸ், அப்போ 6 லெட்டர்ஸ் நீங்க கோட் பண்ணணும். நீங்க மைண்ட் அப்படி யோசிங்க, சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்க அந்த டவுட்ல தாராளமா கேட்டுக்கோங்க, சரிங்களா? நோ ப்ராப்ளம். இப்பதான் டிஃபரெண்டான ஆன்சர்ஸ் வருது. ஒரு ஆள் ஏ சொல்றீங்க, ஒரு ஆள் சி சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ஆர்வம் எனக்கு புரியுது கொஞ்சம். அதாவது நான் எனக்கு வந்து அவங்களும் முக்கியம். அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு இப்ப நீங்க உடனே சொல்றீங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றவங்க அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லணும். அவங்களுக்கு அவங்களா சொல்லும்போது ஒரு கான்பிடன்ட் லெவல் கூடுங்கிறதுக்காக நான் அவங்கள போஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றேன், சரிங்களா? கொஞ்சம் 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 பொறுமையா இருங்க. நீங்க உங்களை கண்டுபிடிச்சவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம மத்தவங்களுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட நோக்கம். ஓகே. அதாவது இப்ப இது எனக்கு கரெக்டா சொன்னா யார் சொன்னா கரெக்டா இருக்குன்னா சைட்டு சி சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணது சி, அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டு ஏன்னு போஸ்ட் பண்ணுவீங்க. எதனால நீங்க சின்னு யோசித்தீங்க, அதுக்கப்புறம் எதனால ஏன்னு நீங்க யோசித்தீங்க, ரெண்டுல எது கரெக்ட்? +2 இருக்கு சார். சொல்லுங்க சார். ஏக்கு வந்து +2 A2க்கு +2ன்னு பார்த்தோம்னா சி வருது சார். நீங்க சொல்றது நான் அப்படி எழுதுறேன். ஒரே ஓகே சார். நீங்க சொல்றத நான் அப்படி எழுதுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என் கேள்வி, ஏக்கு என்ன கோட் பண்ணிருக்கு? ஏக்கு வந்து சி கோட் பண்ணிருக்கு, ரைட்டா? பண்ணிருக்கு சார். சோ சி எப்படி கோட் பண்ணிருக்கு? ஆமா, +2 பண்ணிருக்கு சார். அதாவது நடுவுல ஒண்ணு விட்டுட்டாங்க. ஏக்கு அப்புறம் பி வரணும், பிக்கு அப்புறம் பி விட்டுட்டு சி போட்டாங்க, ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரி பிக்கு அப்புறம் கியூ வரணும், கியூ விட்டு ஆர். ஆர் வரணும் சார். சிமிலர்லி பி இஸ் ஈக்குவல் டு ஆர். நெக்ஸ்ட் ஆர்.
எல்லுக்கு என். எல்லுக்கு வந்து ஒன்னு. ஓகே. இதுக்கப்புறம் ஈக்கு வந்து எஃப். ஈக்கு வந்து எஃப் கிடையாது. ஆக்சுவலி என்ன வரணும் நியாயப்படி இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா பேட்டர்னா ஒரே பேட்டர்ன் தான், சேமா தான் இருக்கும். எஃப் கிடையாது. எஃப்க்கு பதிலா என்ன போடணும்? ஜி போடணும். அதுதான் இங்க மிஸ்டேக். ஆக்சுவலி ஜி வரணும் கொஸ்டின்ல. ஓகே. சோ அப்ப இதே பேட்டர்ன் நான் வந்து இந்த பனானாக்கு நான் ஃபாலோ பண்றேன். சோ பிஏ என்ஏ என்ஏ. அப்ப என்ன வரும்? பிக்கு வந்து சி விட்டு டி, ஏக்கு வந்து திருப்பி சி, திருப்பி எண்ணுக்கு வந்து என்ஓபி தானே, அடுத்தது சி, திருப்பி பி, திருப்பி சி. சோ அப்போ டிசி பிசி பிசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே. நீங்க எதை வச்சு எல்லாமே +2 சார், எல்லாமே +2. நான் ஃபர்ஸ்ட் 2 இது மட்டும் தான் பார்த்தேன் சார். ஓகே. சோ அதனால நீங்க இது சூஸ் பண்ணீங்க. ஆன்சர் ஆமா, ஆப்ஷன் ஏ பார்க்கல சார். அதனால சி, அதனால தான் சார் சி சூஸ் பண்ணேன். சரி, ஓகே 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 ரைட். சோ வந்து கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ்ல ரெக்டிஃபை பண்ண முடியாது. சோ அதனால நீங்க வந்து எப்பவுமே வந்து நம்ம பொதுவா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே அப்படிதான். அதுல மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை ஒரு படி மேலேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப நிதானமா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். ரைட்டா? அப்பதான் நம்ம எக்ஸாக்ட் ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஓகே. அந்த குழப்பம் இருக்காது வேற. ஓகே ஓகே சார். ரைட் ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. This is the next question.